கோயம்புத்தூர் 1947க்கு பிறகு முதல் 50 ஆண்டுகளில் தமிழகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு மாநிலம். 1998 குண்டுவெடிப்பு வரை தன்னுடைய இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கலை. வளர்ச்சி நகரம் என்றால் அது கோவை தான். தமிழ்நாட்டிலிருந்து எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கோவைக்கு பிரச்சனை. 1998 குண்டுவெடிப்பாக இருக்கலாம், 2028 நடந்த குண்டுவெடிப்பாக இருக்கலாம், மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம், ஏன் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கொரோனா மருந்து குறையாக இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூருக்கும் திமுகவுக்கும் எப்பொழுதும் ஏழாம் பொருத்தம். கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் திமுகவை எங்கேயும் அனுமதித்ததில்லை, அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அது பிடிக்காது, தனித்து நிற்பார்கள். திமுக எங்களுக்கு வேண்டாம், திமுக சார்ந்திருக்கக்கூடிய அரசியலை நாங்கள் விரும்பவில்லை என்று கோயம்புத்தூர் மக்கள் எப்போ உறக்கமா சொல்லுவாங்க. இன்னைக்கு அது போன்ற அரசியலை ஒரு பக்கம் பார்க்கும். இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனை. மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, சொத்து வரியை உயர்த்தியாச்சு. இதற்கு முன்பு மத்தியானம் நம்முடைய கட்டட தொழிலாளர்கள், கட்டட தொழிற்சாலைகள் யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள்ட்ட ஒரு மீட்டிங். எல்லோருமே கதறி கொண்டிருக்கின்றார்கள், இந்த கடந்த 3 வருஷத்துல என்னவெல்லாம் பிரச்சனை. இதே போல சிறு குறு தொழிற்சாலை வச்சிருக்கிட்ட போனீங்கன்னா அவங்க வீட்டு பிரச்சனை. ஆனால் கரண்ட் விலை ஏற்றி விட்டாங்க, எங்க நாங்கள் ஆர்டர் எடுக்கிறது, எங்க செய்யறது. என்னை கோயம்புத்தூர் மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். வளர்ச்சி குறைவாக இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் முதல் காரணம். இன்னொரு கட்சி சொல்லுது, நாங்கள் கோயம்புத்தூர் எப்படி மாற்றி வச்சிருக்கோம் பாருங்க, நாங்கள் பில்டிங் கட்டியிருக்கோம், நாங்கள் ரோடு போட்டிருக்கோம், நாங்கள் தான் கோயம்புத்தூருக்கு வளர்ச்சி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடும். நான் உங்களுக்கு தெரியாமல் கேட்குறேங்கம்மா, ஒரு ரோட்டில் ஒரு குண்டு குழி இல்லாமல் கோயம்புத்தூரில் 1 கிலோமீட்டர் நீங்கள் போகக்கூடிய ஒரு ரோட்டை நான் காட்டு. ஒரே கிலோமீட்டர். நான் உங்கள்கிட்ட 10 கிலோமீட்டரு கணபதி, நான் உங்கள்கிட்ட சிங்காரல்லூர், ஒண்டிப்புதூர் இதெல்லாம் நான் கேட்கலீங்கம்மா, காந்திபுரம் கேட்குறேன். 1 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச் எடுத்துக்கணுங்க. இதில் குண்டு குழி இல்லாமல் 1 கிலோமீட்டருக்குள்ள நாம வண்டியை வளைக்காம ஓடி இருக்கோம் இல்லை. ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழகத்தில் 4 மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், இந்த 4 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய 32% பொருளாதாரத்தை இந்த 4 மாவட்டம் கொடுக்கும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் 4 மாவட்டங்கள் 32% பொருளாதாரம் இந்த 4 மாவட்டம். ஆனால் கோயம்புத்தூரின் அதிகம், சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூரை பொறுத்தவரை வீக்கத்தை வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, உடம்புல ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது வளர்ச்சி இல்லைங்க, அது வீக்கம். 2 கமிஷன் வர்றதுக்காக 2 பாலத்தை கட்டிட்டு சம்பந்தமே இல்லாமல் அந்த பாலம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பாலத்தில் ஏறினீங்கன்னா அந்த பரமபதம் மாதிரி அந்த பாம்பினுடைய வாழை தொட்டிங்கன்னா எங்க போய் இறங்குறோம்னு யாருக்குமே தெரியாது. எதுக்குன்னா இல்லைனே கட்டணும், அப்பதான் எங்களுக்கு 20% கமிஷன் வரும், 1000 கோடி. அதை கொண்டு வந்து ஒரு கட்சி கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட வளர்ச்சி வளர்ச்சி என்று போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, மத்திய அரசுல மோடி ஐயா கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கு பணம் தாங்க கொடுக்க முடியும். ஆனா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மோடி ஐயா ஜி.கே. செல்வகுமார் அண்ணையோ பாயிண்ட் மணி அவர்களே கூப்பிட்டு நம்ம கட்சியில தான் ஆட்சியில் இருக்கு, கொஞ்சம் வேலை சரியா நடக்குதான்னு பாருங்கப்பான்னு கேட்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த பணம் என்பது மாநில அரசுக்கு வரும், மாநில அரசு அந்த வேலையை செய்யும்.